கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் மிகவும் உறுதியாக உள்ளது என்றும் சுற்றுலா பயணிகள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சுரேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன சுரேந்தர்? நிச்சயமாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரி கடல் நடுவில் நிறுவப்பட்ட கண்ணாடி கூண்டு பாலத்திலிருந்து கண்ணாடி விரிசல் விழுந்து சேதமடைந்ததும், மேலும் அதை ஆபத்து உணராமல் சுற்றுலா பயணிகளை மாவட்ட நிர்வாகம் அனுமதித்து வருவதாகவும், இதை வள்ளுவர் குழு ஆய்வு செய்ய வேண்டும் என சமூக வலைதளங்களிலும் செய்தி சேனல்களிலும் செய்திகள் பரவி வந்த நிலையில் இது குறித்து மாவட்ட ஆட்சியாளர் அழகுமீனா ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாவையும் இணைத்து கண்ணாடி இலைத்தாவை பாலம் கட்டப்பட்டு சுமார் 17.5 லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளார் எனவும், இக்கண்ணாடி பாலத்தினை தகுதியான வல்லுநரை கொண்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும், அன்று 16/8/25 அன்று பாலத்தை கட்டிய ஒப்பந்ததார் மூலம் பாலத்தின் மேல் பகுதியில் பெயிண்ட் அடிக்கும் பணிகள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத விதமாக பணியாளர் கையில் இருந்த ஒரு சிறிய சுத்தியல் 7 மீட்டர் உயரத்திலிருந்து 6வது கண்ணாடியின் மேல் விழுந்து முதல் அடுக்கில் மெல்லிய கீறல் ஏற்பட்டதாகவும், இதன் பிறகு கண்ணாடி தயாரிக்கும் நிறுவனமானது சென்னையில் உள்ள கண்ணாடி நிறுவனத்தில் கண்ணாடி புதிதாக செய்வதற்கு ஒப்பந்ததாக வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், இக்கண்ணாடி மொத்தம் 4 அடுக்களாக உள்ளதால் உரிய பாதுகாப்பு நடைமுறையில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த கண்ணாடி பாலத்தில் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த கண்ணாடி பாலத்தில் எந்தவித இப்பணியானது 2 தினங்களில் நிறைவேறும் எனவும், மேலும் 16/8/2005 முதல் இன்று வரை 1 லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் கண்ணாடி பாலத்தின் மீது நடந்து செல்வதால் இதில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. எனவே கண்ணாடி பாலம் மிகவும் உறுதித்தன்மையுடன் இருக்கின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் கண்ணாடி பாலத்தினை தொடர்ந்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என மாவட்ட ஆட்சியாளர் அறிக்கை விடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.